வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நவநீதம் பிள்ளை பக்கசார்பற்ற அறிக்கையை வெளியிடுவார் என எதிர்பார்ப்பதாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவிப்பு. நாட்டில் நீதிக்கு பதிலாக அநீதியை அரசாள்வதாக மகாநாயக்க தேரர்களுக்கு ஐக்கிய பிக்குகள் முன்னணி கடிதம். Monthly.lk இணையதள கணிப்பீட்டில் சேத்திரன்மிகு பாராளுமன்ற உறுப்பினர் பட்டியலில் ரவி கருணாநாயக்க முதலிடத்தில். சாம்பியன்ஸ் லீக் கிரிக்கெட் தொடரில் கந்துரோட்ட மெரூன்ஸ் அணிக்காக விளையாட தீர்மானித்ததாக குமார் சங்கக்கார தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை பக்கசார்பற்ற அறிக்கையொன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவிக்கின்றார். இன்று நவநீதம் பிள்ளையுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். இலங்கை இயலுமையுள்ள ஒரு நாடு என இலங்கை மற்றும் மாலைத்தீவிற்காக நியமிக்கப்பட்ட உலக வங்கியின் புதிய வதிவிட பிரதிநிதி பிரான்சுமா குளோடெஸ் தெரிவிக்கின்றார். அல்லரி மாளிகையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதியை சந்தித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பல இலக்குகளை நோக்காக கொண்டு அரசாங்கம் செயற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள உலக வங்கியின் புதிய வதிவிட பிரதிநிதி அதனை அடைந்து கொள்வதற்காக உரிய வகையில் நடவடிக்கை எடுப்பது மிக முக்கியமானது என குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து பிரிவுகள் தொடர்பிலும் தெளிவை பெற்றுக் கொள்வதற்காக நாட்டில் கிராம பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுமாறு ஜனாதிபதி இதன்போது கூறியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு முல்லைத்தீவில் நேற்று பிரசார கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. நாங்கள் இழந்த அனைத்தையும் பெறுவதற்கான ஒரு களமாக இந்த தேர்தலை பயன்படுத்தி இந்த மாகாண சபையை நாங்கள் கைப்பற்றுவதன் ஊடாக நாங்கள் தமிழ் மக்கள் ஒற்றுமைப்படுகின்றார்கள். அவர்கள் சலுகைகளுக்காக அல்ல, அந்த அபிவிருத்தி என்ற மாயைகளுக்குள் அகப்படாமல் நாங்கள் சோரம் போகாமல் எங்களுடைய இனத்தை நாங்கள் விற்று பிழைக்காமல் நாங்கள் உரிமைக்காக கடந்த காலங்களிலே உயிர் கொடுத்தோம். இப்பொழுது எங்களுடைய உரிமைக்காக எங்களுடைய புல்லடிகளை கொடுப்பதற்கு தயாராக வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் திடசங்கற்பம் பூள வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் பெறுகின்ற வெற்றி நிச்சயமாக சர்வதேச ரீதியாக தற்பொழுதுள்ள நிலைமை இங்கே தமிழ் மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. தமிழ் மக்களினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பல்வேறான கோணங்களிலே இலங்கை அரசாங்கத்திற்கு கொடுக்கப்படுகின்ற நெருக்கடிகள் இன்னும் மேன்மேலும் அதிகரிப்பதன் மூலமாக நாங்கள் இங்கே எங்களுடைய விடிவை நோக்கி எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள முடியும். இந்த நாட்டிலே தேர்தல் நடத்துகின்ற ஆணைக்குழு ஒன்று இன்றைக்கு அதிகாரமற்று இருக்கின்றதாக இருக்கிறது. அவரே ஒப்புக்கொள்கிறார். இந்தியாவில் இருக்கின்ற தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கின்ற சுதந்திரமான உரிமை அதிகாரம் இந்த நாட்டிலே தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை. சுதந்திரமான தேர்தல் ஆணையம் அல்ல, சுதந்திரமான நீதி சேவை ஆணைக்குழு அல்ல. நீதிபதிகளை நியமிக்கின்ற விடயத்தில் இடமாற்றம் செய்வதில், அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் அல்லது அந்த நீதி சேவை ஆணைக்குழு ஆற்ற வேண்டிய பணிகளில் சுதந்திரம் இன்றைக்கு இல்லை. பொது சேவை ஆணைக்குழு அது ஒரு சுதந்திரமானது அல்ல. இப்படி போலீஸ் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை. 18வது திருத்தச் சட்டத்தின் மூலம் இந்த நாட்டுடைய அரசாங்கம் எல்லாவற்றையுமே 18வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக மத்திய அரசுக்கு ஜனாதிபதியின் கையிலே
நிர்வாக அதிகாரம் கொண்ட ஒரு அரசாங்கத்தின் கையிலே இன்றைக்கு அது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மிச்சமாக எதுவும் இல்லை. அதிகாரத்தை பயிர்வோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒற்றையாட்சி திட்டம் இருக்கும் வரைக்கும் மாற்றங்களை செய்வது இலகு அல்ல. பாராளுமன்றத்துக்கு அந்த உரிமை இருந்தாலும் அதை இலகுவாக நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அரசியல் அமைப்பிலே அதிகாரங்களை பகிர்வது இலகுவானது அல்ல. இந்தியாவும் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்தன இந்த அரசாங்கத்திற்கு. சர்வதேச ரீதியான நெருக்குதல்கள் இந்த அரசாங்கத்தை நோக்கி நிறைந்து வருகின்றது. இந்த தேர்தலை நடத்தி ஒருவாறு சர்வதேச சமூகத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் நினைக்கிறது. பிரஜைகள் முன்னணி டிக்கோய பகுதியில் நேற்று கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த மலையகத்தில் உங்களுக்கு அடிப்படை வசதிகள் அடிப்படை வசதிகள் எங்களுக்கு இல்லை. மலையகத்தில் பின்தங்கியது அடிப்படை வசதிகள் எங்களுக்கு. இந்த பொருளாதாரம் எடுத்தீங்கன்னா பொருளாதாரம் எங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக ஒரு நல்ல உணவு உண்ணுனாலும் ஒரு மாத சம்பளத்தை எதிர்பார்த்து இருக்க வேண்டியது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் பின்தங்க வச்சிருக்கோம். எங்கள் அரசியல்வாதிகள் வந்து எங்கள் மேல் சவால் செய்வதற்காக இருக்காங்க. எங்களுக்கான சலுகைகள் இருக்கிறது இல்லை. எங்கள் சிறுபான்மை கட்சிகளும் கேட்கறதுன்னா எங்கள் உரிமைகள் தமிழருக்கான உரிமைகள் எங்களுக்கு பறிக்கப்படுது. கோவில்கள் உடைக்கப்படுது, பள்ளிவாசல்கள் உடைக்கப்படுது. இதை எதிர்த்து கேட்கறது எங்கள் அரசியல்வாதிகளால் முடியல. இன்று பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொன்னா நீ நல்லா கேட்டீங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொன்னா பார்லிமெண்ட் நீங்க அனுப்புறதே இந்த மலையக மக்களின் அடிப்படை வசதிகளை பத்தி பேசுறதுக்கு அவங்க உரிமைகளை வென்று தரதுக்கு தான் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை வைக்கணும். ஆனா நம்மள எத்தனை பேர் பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க? பார்லிமெண்ட்டுக்கு போறதே இல்ல. இன்றைக்கு பார்லிமெண்ட்ல உங்களுக்காக குரல் கொடுக்க ஒரே தலைவர் ஜெய் ஸ்ரீலங்கா மட்டும்தான். மஸ்கெலியா நகரில் நேற்று மாலை 2 அரசியல் கட்சி ஆதரவாளர்களுக்கு இடையே இடம்பெற்ற அமைதியின்மை தொடர்பில் 15 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 2 தரப்பையும் சேர்ந்த இவர்கள் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜரான போது அவர்களை அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மஸ்கெலியா போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்டிருந்த முறைப்பாட்டுக்கு அமைய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸைச் சேர்ந்த 3 ஆதரவாளர்கள் தமது சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். அச்சுறுத்தல் விடுத்து தாக்குதல் மேற்கொள்ள முயன்றதாக இவர்களுக்கு எதிராக தொழிலாளர் தேசிய சங்கத்தினர் முறைப்பாடு செய்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதற்கமைய குறித்த மூவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஹட்டன் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை அச்சுறுத்தல் விடுத்து தாக்குதல் நடத்த முயன்றதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் மேற்கொள்ளப்பட்டிருந்த முறைப்பாட்டுக்கு அமைய தொழிலாளர் தேசிய சங்கத்தைச் சேர்ந்த 12 பேர் சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். அவர்களை செப்டம்பர் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சபகச்சேரியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் கைதான வடமாகாண சபைக்காக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிடும் அங்கஜன் ராமநாதனின் தந்தையிடம் போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். தடுப்பு காவல் உத்தரவின் பிரகாரம் அங்கஜன் ராமநாதனின் தந்தையிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக யாழ் பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் வேறு சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் குறித்த போலீஸ் உயர் அதிகாரி தெரிவித்தார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீசார் கூறுகின்றனர். சபகச்சேரியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் போது பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வாகனம் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதுவரை இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக போலீஸ் குழு ஒன்று ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரின் அலுவலகத்திற்கு அருகில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் போது அந்த அலுவலகத்தில் இருந்த ஆதரவாளர் ஒருவர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை பக்கசார்பற்ற அறிக்கையொன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவிக்கின்றார். இன்று நவநீதம் பிள்ளையுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அமைச்சர் மஹிந்த சமரசிங்கவை கைத்தொழில் அமைச்சில் இன்று சந்தித்தார். மனித உரிமைகள் செயற்பாட்டு திட்டம் மற்றும் பிரபஞ்ச காலக்கிரம மீளாய்வு கூட்டத்தொடரின் போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை செயற்படுத்துதல் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை இந்த சந்திப்பின் போது விளக்கியதாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க கூறியுள்ளார். எதிர்வரும் பிரபஞ்ச காலக்கிரம மீளாய்வு கூட்டத்தொடருக்கு முன்னதாக அவ்வப்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பில் மனித உரிமைகள் பேரவைக்கு தகவல்களை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
මෙතෙක් අපි කොහොමද කටයුතු කරලා තියෙන්නේ කියලා රජයක් හැටියට මානව හිමිකම් ක්‍රියාකාරී සැලැස්ම ක්‍රියාත්මක කරන්න. அரசாங்கம் என்ற வகையில் நாம் எவ்வாறு செயற்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த கலந்துரையாடலின் போது சுட்டிக்காட்டினோம். யுத்த காலத்தின் போது காணப்பட்ட நிலைக்கும் தற்போதைய நிலைக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை கண்டுகொள்ள முடியும். அது தொடர்பில் அவர் அறிக்கை தயாரிப்பார். 4 வருடங்களேயான குறுகிய காலத்தில் அனைத்தையும் செய்து முடிக்க முடியாது. அனைத்தையும் சவாலால் வெற்றி கொள்ளவும் முடியாது. ஆனால் அரசாங்கம் நீண்ட தூரம் சென்றுள்ளது. அதனால் தான் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஜெனீவா சென்று தீர்வுகளுடன் சமர்ப்பித்துள்ளோம். அமெரிக்கா போன்ற நாடுகள் எமக்கு எதிராக பிரேரணைகளை முன்வைக்கின்ற போது அவற்றுக்கு எதிரான பிரிவுகள் மனித உரிமைகள் பேரவையில் உருவாகின்றன. වගේ බලවත් රටක් යෝජනා ගේනකොට අපිට විරුද්ධව බොහොම පැහැදිලි බෙදීමක් මානව හිමිකම් කවුන්සිලේ ඇති වෙලා තියෙනවා. இதேவேளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் நவநீதம் பிள்ளையை சந்தித்தனர். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. எமது செயற்பாடுகள் குறித்து அவர் திருப்தி அடைந்தார். எமது எதிர்கால செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்தோடு எமது நடவடிக்கைகள் தொடர்பில் அவர் சாதகமான பதில்களை வழங்கினார். மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கதைக்கப்படுகின்ற விடயங்கள் குறித்தும் அவர் கேட்டறிந்து கொண்டார். இதேவேளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் இன்று வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்றது. இந்த துறைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள வரங்கள் மற்றும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போது அனைத்து நாடுகளையும் சமமாக கணிப்பிட்டு செயற்படுவதுடன் நிதானமாக செயற்படுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை இலங்கை தொடர்பில் குறைந்த பார்வையுடன் செயற்படுதல் மற்றும் அசாதாரணமான செயற்பாடுகள் குறித்து நாட்டிற்குள் திருப்திகரமான பதில்கள் இல்லை என வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நபர்கள் காணாமல் போதல் தொடர்பான குற்றச்சாட்டுகள், பாராளுமன்ற தெரிவுக்குழு தொடர்பான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒத்துழைப்பு, ராணுவ தலையீடுகளை குறைத்தல், காணி பிரச்சினைகள் போன்ற விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்துதலுக்கான தேசிய செயற்பாடுகளுக்கு மேலும் 53 பரிந்துரைகளை இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை கடந்த ஜூலை மாதம் தீர்மானித்ததாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நவநீதம் பிள்ளையை இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுக்க வேண்டிய தேவை இருந்ததாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் அமைச்சர் விமல் வீரவங்ச ஊடகவியலாளர் சந்திப்பின் போது குறிப்பிட்டார். නවනීදන් පිල්ලි මහත්මියට ශ්‍රී ලංකාවට පැමිණීමට ආරාධනා කළේ රජය நவநீதம் பிள்ளைக்கு இலங்கைக்கு வருமாறு அரசாங்கமே அழைப்பு விடுத்தது. நமக்கு மறைக்க எதுவும் இல்லை. அவர் இங்கு வந்து அனைத்தையும் அவதானித்து நியாயமான தீர்வு ஒன்றுக்கு வருவதற்கு அழைப்பு விடுத்ததாக அறிந்து கொள்ள முடிந்தது. அரசாங்கம் என்ற வகையில் மிகவும் சிறந்த முறையிலேயே அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தை அவர் சிறந்த முறையில் பாவிக்கின்றாரா என்ற பிரச்சனை எழுந்துள்ளது. நேற்று திருகோணமலையிலும் அவருடைய நாளாந்த நிகழ்ச்சி நிரலுக்கு மாற்றமாக எந்தவித பாதுகாப்புமின்றி இலங்கை பிரதிநிதிகள் யாருமின்றி மிகவும் ரகசியமான முறையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. திருகோணமலையில் சட்டத்தரணியான மதுகுரு ஒருவரால் நடத்தி செல்லப்படும் அரசு சார்பற்ற அமைப்புக்கு சென்று ரகசியமான முறையில் கலந்துரையாடியுள்ளார். அத்தோடு இது எதிர்க்கட்சியினரின் செயற்பாடு. இந்த இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கின்றனர். அத்தோடு இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்கள் அரசாங்கத்திலும் இருக்கின்றனர். அவர் நெறிமுறையுடன் செயற்படுவதில்லை என்பதால் அவருக்கு அழைப்பு விடுக்காமல் இருந்திருக்கலாம் என்பதே எனது நிலைப்பாடு. அழைப்பு விடுத்தது பிழை என்பது அவர் அறிக்கையை வெளியிட்ட பின்னர் மேலும் உறுதியாகின்றது. එකයි මං කියන්නේ. ආරාධනා කිරීමෙන් වැරදුණු බව වඩා හොඳින් පැහැදිලි වෙන්නේ වාර්තාවේ එළිදැක්ුණා. අපි තීරණයක් කරන් තියෙනවා. நமக்கு மறைக்க ஒன்றுமில்லை என்று நாம் தீர்மானித்துள்ளோம். அவருக்கு பார்க்க வேண்டியதை இலங்கையில் எங்கு வேண்டுமானாலும் சென்று பார்க்கலாம். யாரையும் சந்திக்க வேண்டாம் என்று நாம் தடை விதிக்கவில்லை. ஆனால் அவர் சமர்ப்பிக்கின்ற அறிக்கை பக்கசார்பற்றதாக இருக்க வேண்டும். ஏதேனும் பிழைகள் இருப்பின் அந்த அறிக்கைக்கு பதில் வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். පක්ෂපාතී වාර්තාවක් වෙන්න ඕනේ. යම්කිසි වැරද්දක් තියෙනවා නම් ඒ වාර්තාවේ අපි අවස්ථාව අරගෙන ඒ ගැන පැහැදිලි කරලා දෙන්නත් සූදානම්ෙන් තමයි යන්නේ.